Chapter number 2, sum number 20. From the following receipts and payment account and from the informations given below of Ramanathan Sports Club prepared income and expenditure account for the year ended 31st December 2018 and the balance sheet as on the date. The receipts and payment account for the year 31st December 2018. Receipts and payment கொடுத்திருக்காங்க. நம்ம income and expenditure and balance sheet போடணும். So receipt balance brought on cash in hand, cash at bank. இதுல income and expenditureல வராது. subscription வந்து அந்த வருஷத்தோட subscription 2018 அந்த 2018 subscription மட்டும்தான் வரும். So entrance fees வந்து receipt சைடில் அதாவது இன்கம் ரிசிப்ட்ல கொடுத்துருக்காங்க, இன்கம் சைடில் வரணும். ஜென்ரல் டொனேஷன்ஸ் இன்கம் சைடில் வரணும். சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் இன்கம் சைடில் வரணும். மிஸ்லேனியஸ் ரெசிப்ட்ஸ் வந்து இன்கம் சைடில் வரணும். எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் ரெண்ட், என்டர்டெயின்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், ஃபர்னிச்சர் வந்து அசஸ்ல வரணும். ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேசஸ் இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், ஓப்பனிங் ஸ்டாக்கோட இந்த பர்ச்சேசஸ் ஆட் பண்ணணும். க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க, இந்த க்ளோசிங் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியலை சப்ட்ராக்ட் பண்ணி காட்டணும். இது ரெண்டு இடத்துல வரணும். ஒன்று இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டும், அனதர் ஒன் பேலன்ஸ் ஷீட்டில் அசஸ் சைடில் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்னு சொல்லி இந்த வேல்யூவும் எழுதணும். ஸோ நெக்ஸ்ட்டு மேட்ச் எக்ஸ்பென்சஸ் இது எக்ஸ்பெண்டிச்சரில் வரணும். இன்வெஸ்ட்மெண்ட்டு அசஸில் வரணும். ஸோ பேலன்ஸ் கேரிட் ஆன் கொடுத்துருக்க கேஷ் இன் ஹேண்டும் கேஷ் அட் பேங்க்கும் நம்ம அசஸ் சைடில் பேலன்ஸ் ஷீட்டில் எழுதணும். இப்போ சம் பார்க்கலாம். Sum number 20 in the books of Ramanathan Sports Club, income and expenditure account for the year ended 31st December 2018. By expenditure and income, expenditure data side income credit side la irukum. By expenditure side paakalam is a rent 11,000, entertainment expenses 11,200, to opening stock of sports material 3,000, add purchases 13,000, 3,000 plus 13,000 16,000, less closing stock is 5,000. 16,000 ல இந்த 5,000 subtract பண்ணா 11,000. To match expenses 12,000. So next income side என்னென்னு பார்த்துப்போம். By subscription 33,000. இந்த இயர் subscription மட்டும்தான் எழுதணும். ப்ரீவியஸ் இயரோ இல்லை நெக்ஸ்ட் இயரோ நம்ம எழுதக்கூடாது. அந்த 33,000 மட்டும்தான் எழுதணும். ஸோ பை என்ட்ரன்ஸ் ஃபீஸு 6,000, பை ஜென்ரல் டொனேஷன் 7,000, பை சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் 1,000, பை மிஸ்லேனியஸ் ரெசிப்ட்ஸு 500. இப்போ நம்ம டோட்டல் பண்ணுறோம். 33,000, 6,000, 7,000, 1,500 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 47,500 வருது. இந்த 47,500 எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் இருக்க வேல்யூஷனால சப்ட்ராக்ட் பண்ணுறோம். 11,000, 11,200, 11,000, 12,000 இதை ஆட் பண்ணி இங்கே சப்ட்ராக்ட் பண்ணும் போது கிடைக்கிற ஆன்சர் 2,300. இது என்னன்னு சொல்கிறோம்? சர்ப்ளஸ்னா என்னது? உங்களுக்கு எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர். இதுதான் பேலன்சிங். ஆன்சர் இஸ் தட் 2,300. இப்போ டோட்டல் பண்ணோம்னா 47,500 வரும். ரெண்டு சைடும் 47,500. நெக்ஸ்ட் ப்ரிப்பேர் ஃபார் பேலன்ஸ் ஷீட். Balance sheet as on 31st December 2018. Liability side, asset side, இங்கே debtor, assessor debtorம் liabilities creditorன்னு சொல்கிறோம். கேபிட்டல் ஃபண்டு சம்லே கொடுத்துருக்காங்க 30,000. ஆட் சர்ப்ளஸ் 2,700. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் கண்டுபிடிச்ச 2,300 இங்கே எழுதிக்கணும். 30,000 plus 2,300 ஆட் பண்ணால் 32,300. Subscription received in advance. The advance வந்து liability சைடில் வரணும். இசை 16,000. இப்போ அசஸ் சைடில் ஃபர்னிச்சர் 10,000, இன்வெஸ்ட்மெண்ட் மேடு 28,000, கேஷ் இன் ஹேண்ட் த பேலன்ஸ் கேஷ் இன் ஹேண்ட் கொடுத்துருக்காங்களா அதை எழுதிக்கணும். கேஷ் இன் ஹேண்டு 1,300, கேஷ் அட் பேங்க் 4,000, 1,300 plus 4,000 5,300. அப்புறம் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் sports material, closing stock of sports material is 5,000. இப்போ நம்ம டோட்டல் பண்ணா 10,000, 28,000, 5,300
5000 எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 48,300 வருது அசல் சைடில். இப்போ லைபிலிட்டி சைடில் நம்ம ஆட் பண்ணோம்னா 32,300 16,000 ரெண்டுமே ஆட் பண்ணால் 48,300 வருது. ரெண்டு சைடும் ஈக்குவலாக வரும். இந்த சம் இதோட முடியுது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.